வியூவர்ஸ், சாக்லேட்டுகளுக்குள்ள இருந்த ரொம்பவும் ஆபத்தான 8 பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்னிக்கர்ஸ். ஸ்னிக்கர்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால மட்டுமே 3 பில்லியனுக்கும் அதிகமான ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டுகளை விக்கிறாங்க. 2020ல ஒரு முறை 2 ஃபீட் நீளமும் 2100 கிலோ வெயிட்டும் உள்ள இந்த மிகப்பெரிய ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டை உருவாக்கி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட வாங்குனாங்க. ஆனா 2018ல ஒரு முறை இந்தியானால இருக்கிற ஷெரின்ங்கிற இவங்க வாங்கின இந்த ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டுக்குள்ள இந்த இரும்பு கம்பி இருந்திருக்கு. உடனே இவங்க இதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி 2019ல டெக்சாஸ்ல இருக்கிற இந்த 2 குழந்தைகளும் சாப்பிட்ட இந்த ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டுக்குள்ள இந்த கூர்மையான கருப்பு கலர்ல கம்பி இருந்திருக்கு. நல்ல வேளையா இந்த குழந்தைகள் இந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மா சாக்லேட்ல பின் இருந்ததை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 2 விஷயத்தையுமே ஸ்னிக்கர்ஸ் நிறுவனம் எங்க மேல எந்த தப்புமே இல்லன்னு நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா ஸ்னிக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற எல்லா சாக்லேட்டுமே ப்ராப்பரான செக்கிங்க்கு அப்புறம் தான் சேலுக்கே வரும்னு சொல்லி 2 கம்ப்ளைண்ட்டையுமே நிராகரிச்சிட்டாங்க. அடுத்தது கிட்கேட். கிட்கேட் சாக்லேட்டுகள் இல்லாத நாடுகளே இல்லன்னு சொல்ற அளவுக்கு எல்லா நாடுகள்லயும் கிட்கேட் சாக்லேட்டுகளை விக்கிறாங்க. ஆனா 2016ல ஒரு முறை ஆண்ட்ரியாங்கிற இந்த லேடி வாங்கின கிட்கேட் சாக்லேட்டுக்குள்ள ஒரு துணி தைக்கிற ஊசியே இருந்திருக்கு. நல்ல வேளையா இந்த சாக்லேட்டை இந்த குழந்தைகள் சாப்பிடல. இவங்களும் இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டையும் கிட்கேட் நிறுவனம் இது எங்களுடைய தப்பு இல்ல, வெளியில இருக்கிறவங்க யாரோ தான் இந்த சாக்லேட்டுக்குள்ள ஊசியை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சாண்டா சாக்லேட். கிறிஸ்மஸ் வந்தாலே வெளிநாடுகள்ல நிறைய பேர் இந்த சாண்டா சாக்லேட்டுகளை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல சின்ன சைஸ் சாண்டா சாக்லேட்ல இருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் சாண்டா சாக்லேட் வரைக்கும் நிறைய நிறுவனங்கள் கிறிஸ்மஸ் டைம்ல இந்த சாண்டா சாக்லேட்டுகளை செஞ்சு விக்கிறாங்க. 2018ல ஒரு முறை கனடால இருக்கிற ஒரு ஃபேமிலி வாங்கின இந்த சாண்டா சாக்லேட்டுக்குள்ள பழைய அழுக்கான இந்த துணி இருந்திருக்கு. நல்ல வேளையா இவங்க இந்த சாண்டா சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த துணியை பார்த்திருக்காங்க. இதே மாதிரி நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி வாங்கின ஜிஞ்சர் பிரெட் மேன் சாக்லேட்டுக்குள்ள இந்த காட்டன் பஞ்சு இருந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கிறிஸ்மஸ்னாலே குழந்தைகள் எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா கையில இருக்கிற ஸ்டிக் மாதிரியே இருக்கிற இந்த கேண்டி கேன் சாக்லேட்டை தான் அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல வாங்கின இந்த சாக்லேட்டுக்குள்ள இந்த குண்டூசி இருந்திருக்கு. நல்ல வேளையா இவங்களும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இதுல குண்டூசி இருந்ததா பாத்துட்டாங்க. அடுத்தது ட்விக்ஸ் சாக்லேட். நம்ம ஊர்ல 5 ஸ்டார் மாதிரி வெளிநாடுகள்ல இந்த ட்விக்ஸ் சாக்லேட் ரொம்பவே ஃபேமஸ். 1967ல இருந்தே இந்த ட்விக்ஸ் சாக்லேட்டை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2014ல ஒரு முறை ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு லேடி வாங்கின இந்த ட்விக்ஸ் சாக்லேட்டுக்குள்ள 3 துணி தைக்கிற ஊசிகள் இருந்திருக்கு. இதே மாதிரி இந்த லேடி வாங்கின இந்த ட்விக்ஸ் சாக்லேட்டுக்குள்ள பாதி கட்டான துருள் பிடிச்ச இந்த ரேசர் பிளேடே இருந்திருக்கு. நல்ல வேளையா இவங்க 2 பேருமே இந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இதுல இருந்த ஊசியையும் பிளேடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது ரீசஸ் சாக்லேட். இந்த ரீசஸ் சாக்லேட்டும் வெளிநாடுகள்ல ரொம்பவும் ஃபேமஸான சாக்லேட். இவங்க ஒவ்வொரு வருஷமும் யுஎஸ்ல மட்டும் 671 மில்லியனுக்கும் அதிகமான சாக்லேட்டை விக்கிறாங்க. ஆனா 2018ல ஒரு முறை டேவிட் ஸ்டின்சன்ங்கிற இவர் வாங்கின இந்த ரீஸ் சாக்லேட்டுக்குள்ள இந்த கூர்மையான பிளேடே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த லேடி வாங்கின இந்த ரீஸ் சாக்லேட்டுக்குள்ள தம் டேப் பேப்பர்களை குத்தி வைக்கிற இந்த மாதிரி கூர்மையான பின்னே இந்த சாக்லேட்டுக்குள்ள இருந்திருக்கு. அடுத்தது சீட்டோஸ். நம்ம இந்தியாவில இருந்து நிறைய நாடுகள்ல இந்த சீட்டோஸ்களை விக்கிறாங்க. நியூசிலாந்துல இருக்கிற ஏப்ரல் வால்கிரீன்ங்கிற ரெடிட் யூசர் வாங்கின சீட்டோஸ்குள்ள இறந்து போன ஒரு எலியே இருந்திருக்கு. ஃபேக்டரியில இருந்த மிஷின் ஒரு எலியையே ஃப்ரை பண்ணி மசாலா எல்லாம் போட்டு சீட்டோஸ் பாக்கெட்டுக்குள்ள பேக் பண்ணி அனுப்பி இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இந்த லேடி ரெடிட்ல அதிகமான ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்காக போலியான தகவலை பரப்புனதாவும் சொல்றாங்க. அடுத்தது நகட்ஸ். கொரோனா வந்ததுல இருந்து எல்லாருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2020ல ஒரு நாள் இங்கிலாந்துல இருக்கிற லௌரா ஹர்பர்ங்கிற இவங்க வாங்கின சிக்கன் நகட்ஸ்குள்ள ஒரு பிஞ்சு போன ஃபேஸ் மாஸ்கே இருந்திருக்கு. இத பார்த்து ஷாக் ஆகி அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தவங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களோட மாஸ்க் தெரியாம விழுந்திருக்கலாம்னு கேஷுவலா சொல்லிட்டு ஃப்ரீயா வேற ஒரு சிக்கன் நகட்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்பி இருக்காங்க. இது கூட பரவாயில்லைங்க. 2005ல ஒரு முறை நார்த் கரோலினால இருக்கிற கிளாரன்ஸ் ஸ்டோபர்ங்கிற இவரு கோல்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்ல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீம்குள்ள ஒரு மனித விரலே இருந்திருக்கு. இத பார்த்து ஷாக் ஆன இவரு நஷ்டஈடு கேட்டு கோர்ட்ல கேஸே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கும் போதுதான் அந்த விரல் அதே ஐஸ்கிரீம் ஷாப்ல வேலை பார்க்கிற பிராண்டன் ஃபெசரோட விரல்னு தெரிஞ்சிருக்கு. இவர் ஐஸ்கிரீம்கான கிரீமை மிஷின்ல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய விரல் கட்டாகி கிரீமுக்குள்ள விழுந்திருக்கு. இவர ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த கடையில வேலை பார்க்குற இன்னொரு எம்ப்ளாயி இந்த கிரீம்குள்ள விரல் கடந்தது தெரியாம இவருக்கு கொடுத்த ஐஸ்கிரீம்ல கட்டான விரலையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஷாக்கிங் சாக்லேட். 1974ல ரொனால்டு கிளார்க்ங்கிற இவரு தன்னுடைய பையனுக்கு சாக்லேட்ல சைனைடை வச்சு கொண்டிருக்காரு. அக்டோபர் 31, 1974 அன்னைக்கு எல்லா குழந்தைகளும் ஜாலியா ஹாலோவீன் கொண்டாடிட்டு இருக்கும்போது இவர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஆசைப்பட்டு இவருடைய பையனுக்கு இவர் சாக்லேட்ல சைனைடை கலந்து கொண்டிருக்காரு. அதுலயும் இவர் பையன் மட்டும் இருந்து போனா இவர் மேல சந்தேகம் வரும்னு இவர் ஏரியால இருந்த 8 குழந்தைகளுக்கும் சைனைடு கலந்த சாக்லேட்டை சாப்பிட கொடுத்திருக்காரு. ஆனா நல்ல வேளையா வேற எந்த குழந்தைகளுமே இவர் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிடல. இவர் பையன் இருந்துட்டா அவனுடைய இன்சூரன்ஸ் பணம் $40,000 இந்திய மதிப்புக்கு 32 லட்சம் ரூபாய் இவருக்கு கிடைக்கும்னு தன்னுடைய 13 வயசு பையனுக்கு இவர் சாக்லேட்
சாக்லேட்ல சைனட் கலந்து கொடுத்து கொன்னு இருக்காரு. ஆனா போலீஸ் இவருதான் இவர் பையனை கொன்னாருங்கறத கண்டுபிடிச்சு இவருக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட்குள்ள சிலந்தி இருந்ததுல இருந்து ஃப்ரைட் சிக்கன்ல கோழித்தலை இருந்த வரைக்கும் நிறைய உணவுகளுக்குள்ள எவ்வளவோ ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கு. அதனால எந்த உணவை வாங்கினாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த உணவை நல்லா செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கிற சாக்லேட்டை கூட முதல்ல நீங்க அதை நல்லா செக் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.